கல்வியினூடாக விருத்தி செய்யப்படும் அடிப்படை தேர்ச்சிகள் யாவை? தொடர்பாடல், ஆளுமை, சமய ஒழுக்காறு. தேசிய கல்வி நிர்வாகம் அமைக்கப்பட முன்னர் கல்வி அமைச்சின் கல்வித்திட்ட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செயற்பட்ட நிறுவனம் யாது? பாட அபிவிருத்தி நிலையம். நாட்டில் கூட்டுறவு பாடசாலை அமைந்துள்ள இடம் எது? பொல்கொல்ல. கல்வி மூலம் நிபுணத்துவம் என்ற கருப்பொருளைக் கொண்ட கல்வி நிறுவனம் எது? இலங்கை பொலிஸ் அகாடமி. தேசிய பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவரின் ஒழுக்கப் பிரச்சினை தொடர்பாக இறுதி தீர்மானங்களை எடுக்கக்கூடிய நிறுவனம் யாது? பொதுச்சேவை ஆணைக்குழு. ஆசிரியர் ஒருவரை கட்டுப்படுத்தும் ஆவணம். தாபன விதிக்கோவை, நிதி பிரமாணம், சுற்றறிக்கை. உலக ஆசிரியர் தினத்தை பரிந்துரை செய்த நபர் யார்? மெண்டிஸ். இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் மிகக் குறைந்த ஆசிரியர் மாணவர் விகிதமுள்ள மாகாணம் எது? வடக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்தில் அமையப்பெற்றுள்ள சிலியட் கல்வி நிறுவனங்கள் எத்தனை? 3. கிழக்கு மாகாணத்தில் உள்ள மொத்த பாடசாலைகள் எத்தனை? 1069. ஆசிரியர் ஒருவரை நேரடியாக கட்டுப்படுத்தும் ஆவணம் யாது? ஆசிரியர் பிரமாண குறிப்பும் ஆசிரியர் ஒழுக்கக் கோவையும் ஆகும். பின்வருவனவற்றுள் எது யுனெஸ்கோவின் கல்விக்கான கொள்கை அல்ல? தேசிய வருமானத்தில் கணிசமான பகுதியினை கல்விக்காக அரசு ஒதுக்க வேண்டும். தர மேம்பாடு மட்டுமே கல்வியின் குறிக்கோள்களாக இருக்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட பாடப்பகுதியில் அறிவு மற்றும் அனுபவத்திற்கான தொடர்ச்சியான பயிற்சி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். சரியான ஆன்சர் தர மேம்பாடு மட்டும் கல்வியின் குறிக்கோளாக இருக்கக்கூடாது என்பதாகும். கல்வியின் முதன்மை நோக்கமாக குறிப்பிடப்படுவது யாது? ஆன்சர் தேசிய ஐக்கியம், தேசிய ஒருங்கிணைப்பையும் தேசிய பிணைப்பையும் உருவாக்குதல் ஆகும். ஆசிரியர் வகிபாகம் என்றால் என்ன? ஆசிரியர் வகிபாகம் என்பது ஆசிரியர்களுக்கே உரித்தான பொறுப்புகள், அதிகாரங்கள் ஆகியவற்றுக்கு இடையிலுள்ள இடைவினையாகும்.